அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அந்த கிரீடத்தை தான் கடைசி வரைக்கும் பற்றி கொண்டிருன்னு வேதம் சொல்லுது. வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்றாரு, உன் கிரீடத்தை பற்றி கொண்டிரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கப்பட்டதான அபிஷேகம், அதுதான் நம் தலைக்கு மேலே கிரீடமாக இருக்கிறது. இந்த கிரீடத்தை வசனம் சொல்லுது, நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. ஆவியானவர் வந்துட்டாருன்னு தெரியும், இருக்கிறாரான்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நாங்கள் அபிஷேகம் பெற்றுட்டோம், ரைட், ஓகே. ஆவியானவர் இருக்கிறாரா? அதுதான் கொஸ்டின். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெறவே இல்லை, அது ஒரு குரூப். பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப். பெற்றுக்கொண்டவர்கள் அதை தக்க வச்சிருக்கிறாங்களான்றது இன்னொரு குரூப். இப்போ பாருங்க, சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், தேவ ஆவியானவர் இறங்கினார். அப்படிதான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் இறங்கினார். அடுத்த முறை பெலிஸ்தர் வரும்போது வசனம் சொல்லுது, ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். எப்போ நடுவில் போனார்? முதல் தடவை பெலிஸ்தர் வரும்போது ஆவியானவர் இறங்கினார். ரெண்டாவது முறை வரும்போது ரெண்டாவது முறையும் ஆவியானவர் இறங்கினார். அப்போ நடுவில் எப்போ அவனை விட்டு போனார்? போனால் தானே திரும்பி வர முடியும். அப்போ எப்போ போனார்? இப்போ சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்தது தெரிகிறது, போனது தெரியவில்லை. அவன் ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் வராருங்கிறார். ஆனால் சிம்சோனின் மேலே அவரால் தங்கி இருக்க முடியவில்லை, போயிடுறாரு. திருப்பி பெலிஸ்தர் வரும்போது வரார். இதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடியதான பிரச்சனை. ஆவியானவர் வந்துட்டார், அந்த முத்திரை கிடைச்சிருச்சு, பட் அந்த டோக்கன் கிரீடம் இருக்கிறதா? இப்போ நமக்குள்ள அந்த கிரீடம் இருக்கா? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் இருக்கிறாரானா அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்நிய பாஷை அவசியம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அந்நிய பாஷை வரும், அது ஒரு விதமான அடையாளம். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே மட்டும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர்னா என்ன? உங்கள் மேல் அந்த கிரீடம், அவருடைய அபிஷேக தைலம் இருக்கிறதாங்கிறத என்னைக்காவது சோதிச்சு பார்த்துருக்குறோமா? ஏன்னா வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். செல்ஃப் செக் பண்ண சொல்றாரு, சுய பரிசோதனை. அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. நீ கெட்டவன், நீ உருப்பட மாட்ட, நீ அவட்ட, நீ அவ்வளோதான், நீ அப்படி பண்ற இப்படி பண்ற, அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப் கிடையவே கிடையாது. எலியா போகிறது ஊருக்கே தெரியுது, அத்தனை பேரும் சொல்றான், இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதோட அர்த்தம் என்ன? எலியாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட், நான் போவேன் என்பது எனக்கு உத்தரவாதம், கன்ஃபார்மா இன்னைக்கு நான் போறேன். அதுவும் அப்படி சொல்றாங்க, இன்னைக்கு நான் போறேன். எலியா போகிறான் என்பது எலிசாவுக்கு உத்தரவாதம். எங்க எஜமான் அப்படிப்பட்டதான ஒரு ஆளு. எலியா போகிறது அந்த ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் சொல்றான், அவன் நீதிமானுங்க, அவன் கன்ஃபார்மா போயிடுவான். நம்மளை பத்தி விடுங்க, நம்மளை விடுங்க, நமக்கு டவுட் நமக்கு இருக்கும், நம்ம போக மாட்டோம், நமக்கே தெரியும், அதை விட்டுருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்களா? நம்மளை பற்றின சாட்சி நம்ம ஊர்லேயும் இல்லை, நம்மகிட்டையும் இல்லை, கூட இருக்கிறவட்டையும் இல்லை, நம்மளே பரலோகத்துக்கு போமான்னு கன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் வரும் அளவும் உனக்கு உள்ளதை. இப்போ எங்கிட்ட இருக்கா இல்லையானே தெரியலையே, நான் போவேனா போக மாட்டானே தெரியலையே. இயேசு வரும்போது என்னால் போக முடியுமா? அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? கையில் ஒரு டிக்கெட்டாக இருக்கா? வீசாவாக இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சரி, ஆவியானவர் வந்துட்டாரு. எப்போங்க பரிசுத்த அபிஷேகம் பெற்றீங்களா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன். பெற்றீர்கள், இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இந்த அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மிக முக்கியமான கிரீடம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பற்றி கொண்டுனா பிடிச்சிக்கிட்டுன்றாரு, விட்டுறாத, அதை பிடிச்சிக்கோ, நான் வர்ற வரைக்கும் பிடிச்சிக்கோ. த வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த அபிஷேகத்தை இழந்தவர்கள், கர்த்தர் இருக்கும் போதே இழந்தவர்கள், அதோட மேன்மையை தெரியாதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை தெரியாதவர்கள். ஒரு கூட்டம் சொல்லுது பரிசுத்தாவிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, அது ஒரு ஆள் தத்துவமே இல்லைன்னு. ஆனால் ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம்,
பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பரிசுத்தாவியானவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். இவ்வளவு காரியங்களையும் ஆவியானவர் தான் செய்கிறார், வேற யாருமே செய்ய முடியாது. நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை நடத்துறது மனுஷன் கிடையாது, ஆவியானவர். அவரால் மட்டும்தான் நடத்த முடியும். நம்மளால யோசித்து பாருங்க, நம்மளால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதா? அதுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு ஆஃபீஸை நடத்த முடியுதா? அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் 2000 வருஷமாக இந்த சபையை நடத்துகிறது மனுஷன் அல்ல, தேவ ஆவியானவர் மட்டும் நடத்துகிறார். அப்பனா இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? அந்த கிரீடம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதை இப்படி இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த அபிஷேகமானது, அந்த கிரீடமானது நம்முடைய தலையில் இருக்கா அப்படிங்கிறத, ஒரு சில காரியங்களில் எங்கே இருக்குது, எப்போ போகுது, எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த கிரீடத்தினுடைய மகிமை என்ன, இதுக்கு ஆண்டவர் கொடுத்து. ஏன்னா பல நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறது நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நம்முடைய மேன்மை நமக்கே தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சில வேல்யூ நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், நமக்கு அது ஒரு கிரீடமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசி. ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல் அதுதான். அதோனியா தாவீதுடைய ஒரு பையன், இன்னொரு பையன் சாலமோன். அதோனியாவுக்கு ராஜாவாகணும்னு ஆசை. அவன் ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணிட்டானா, ஆட்களெல்லாம் செட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, நான் தான் அடுத்த ராஜான்னு நீங்கள் தான் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இவனுக்கு யார் பெரிய சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய தளபதி யோவாபு பெரிய சப்போர்ட். தாவீது ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோவாப் தான். யோவாப்பு அடுத்து, நான் சொல்கிறது புரியுதா? நம்பர் 2 யாருக்கு இதாக இருக்கிறாரு, இந்த எம்எல்ஏக்களுக்கு பயங்கர ஃபேவராக இருக்கிறார். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நான் தான் ராஜான்னு அவரும் சொல்லிட்டார், எல்லாரும் ஒத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் தாவீதினுடைய பார்வையிலே சாலமோன் தான் ராஜாவாக இருக்கிறது. இப்போ சாலமோனுக்கு சப்போர்ட்டே இல்லை, இவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. யோவாபுமே அவங்ககிட்ட போயிட்டாரு, தாவீதினுடைய மிக முக்கியமான தளபதி. ஆனால் ஒன்னே ஒன்று தான் நடக்குது. அந்த வசனம் நீங்கள் வாசிச்ச 45வது வசனத்தில் திருப்பி வாசிங்க. ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக. 2 பேர் தான், 2 பேர். அவன் கூட பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், தளபதி இருக்கிறான். இங்க 2 பேர் கூட்டிட்டு போயிட்டு ராஜா சொன்னாரு, சாலமோனை என்ன பண்ணிடுங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னார். கூட்டிட்டு போனாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. கழுதை மேலே உட்கார வச்சு ஒரு ஊர்வலம் கூட்டிட்டு வந்தாங்க. சிங்காசனத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் அவன் உட்கார்ந்தான். ஒன்னே ஒன்று தான், சாலமோனுக்கும் அத்தோனியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அத்தோனியாவுக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் க்ரௌட் இருக்குது. ஆனால் இங்கே சாலமோனுக்கு பெரிய க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவனுக்கு கூட ஆள் இருக்குது. ஆனால் இந்த 2 பேருக்கு என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்றால், அவன் அபிஷேகம் பண்ணப்படாதவன், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவனை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். அவ்வளவுதான் நடந்துச்சு. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவன் அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாவாக, அவ்வளவுதான். வாசிங்க 49வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் எப்படி எழுந்தாங்க, அதிர்ந்து எழுந்து. ஒரு ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி வந்துருச்சு. என்னடா இது, சாலமோனை யார் சொல்லிட்டாரு, ராஜாவா சொல்லியாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, வேலை ஓவர். இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை, அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணின உடனே வசனம் சொல்லுது, உனக்கு எதிராளி எவ்வளவு பேர் இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆட்கள் அவர்களோடு கூட இருந்தாலும், ஆனால் உன்னை அபிஷேகம் பண்ணினவர் ராஜா, அபிஷேகம் பண்ணினால் எதிரிக்கு அதிர்ச்சி உண்டாகும், அதிர்வு உண்டானச்சாம். வசனம் சொல்லுது, அதிர்ந்துட்டான். அதிர்ந்து உண்டாகி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணின போது, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள்.
ஏன் அவங்க பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, எதிரில் இருக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு பாடத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார், எனக்கு சொல்லி கொடுத்தார். என்ன பாடம்னா, ஒரு எதிரியானவன் யாருமே அசைக்க முடியாத இடத்துக்கு போகிறான் என்றால் அவனை கர்த்தர் வீழ்த்த போகிறார்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நமக்கு எதிரி ஒருத்தர், யாராலையுமே அவரை எதுவுமே செய்ய முடியலங்கிற இடம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் வர வர எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ, இவங்களை எதுவுமே செய்ய முடியல, யாருமே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான், நம்ம இவங்க கிட்ட எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ற இடம் இருக்குல்ல, அதுதான் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிற இடம். ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி விடுறாரு? யாருமே செய்ய முடியலன்னு நீ முடிவெடுக்கிறல, அப்பதான் நான் அவனை செய்வேன், அப்ப நான் அவனை பீட் பண்ணுவேன்னு அர்த்தம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உணர்த்தினாரு, யாருமே பண்ண முடியாத இடத்துக்கு அவன் எதிரி போகிறானா அவன் விழ போகிறான் என்று அர்த்தம். கர்த்தர் அவனை முறியடிக்க போகிறார் என்று அர்த்தம். இப்பவும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க, அவங்க அப்படி ஆகுறாங்க, இப்படி ஆகுறாங்க, அடுத்து அப்படி ஆகுறாங்க. எனக்கு அவங்க போக போக நல்லா தெரியுது, கர்த்தர் முடிவு கட்டுகிற காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஏன் மனுஷனால முடியாது? அதோடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் மேல இருக்கிறதான அபிஷேகம், கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை அதிர பண்ணும். நீங்கள் நானும் பெரிய ஆட்களே கிடையாது, ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அதான் அபிஷேகம். உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்லுவாங்க, உன்னை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன். ஒரு நாள் ஒரு பெரிய குரூப் எழும்பி ஊழியத்தை ஒழிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசினாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்லாம் சொன்னாங்க. அவங்களோட கம்பேர் பண்ண நான் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு 10% கூட வரமாட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அவர்கள் உன்னை ஒழிக்க விரும்பலை, உன் ஊழியத்தை ஒழிக்க விரும்புகிறாங்க. அது உன் மேலே நான் வச்ச அபிஷேகம், அதை எடுக்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. நான் சொல்லுவேன், இந்த 7 வருஷத்துக்குள்ள பேசினவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி விட்டார். என்னையோ வென்றால் கர்த்தர் கரத்தில் வைத்து பத்திரமாய் பார்த்து கொண்டார். அவ்வளவுதான். இதான் அபிஷேகம். உன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறான்ல, கர்த்தர் அவனுக்கு அதிர்வை உண்டாக்குவார். யாரா இருந்தாலும் சரி, தாவீதின் பையன் அத்தோனியாவா இருந்தாலும் அதான் நிலைமை. நம்ம நினைச்சுக்க கூடாது, ஓ ஆண்டவர் கிருபை உள்ளவர், நம்ம போய் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் உடனே அமைதியாயிருவார். இல்ல இல்ல இல்ல, பேசின வார்த்தை கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும், அடுத்தவனை ஒழிக்கணும், அடுத்தவனை நாசம் பண்ணணும். சாலமோன் சின்ன பையன், எதுவும் செய்ய முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல் தான் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது யாருக்கு தெரியும் தெரியுமா? தாவீதுக்கு தெரியும். சவுல் கெட்டவன் தான், ஆனா அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் மோசமானவன் தான், ஆனா கை மட்டும் மேல வச்சிடவே மாட்டேன். ஏன் வைக்க மாட்டேன்? அவன் கெட்டவன், ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. இதுதான் அதிர்வை உண்டாக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். உங்க ஆபீஸ்ல கூட இருக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கும், உங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, உங்களை அப்படியே இல்லாம போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உண்டாக்கும். அந்த வசனத்துல இன்னொன்னு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப பிளஸ் பாயிண்ட். வாசிங்க, 50வது வசனம் வாசிங்க. அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால், இதான் அடுத்து ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே இந்த பைபிள் ஃபுல்லா பார்க்கிறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னு கேட்டா, எதிரிக்கு பயத்தை உண்டாக்கும். ஒரு பயம் வரும். கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்க பயப்படக்கூடாதுன்னு விரும்புகிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எதிரிக்கு என்னத்தை உண்டாக்கும்? பயத்தை உண்டாக்கும். நிறைய உதாரணம் இருக்கு பைபிள்ல. பாருங்க, எலியா ஒரு ஒத்த ஆளு வனாந்தரத்தில் இருக்கிறாரு. ஆனா எலியா மேல யாருக்கு பயம் இருக்குது? ஆகாபுக்கு பயம் இருக்குது. எலியா சொல்றாரு, என்னை பாரு அப்படிங்கிறாரு. உபதேயா கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ போய் என்ன செய்ய? எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்னு. உடனே அவன் போய் சொல்றான். ஆகாப்பு ரதத்தை பூட்டி கொண்டு வந்தான்னு இருக்கு. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏரோது கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி. ஆனால் ஏரோது யோவான் ஸ்நானனை கண்டு
பயந்திருந்தான். என்ன பயம்? ஏன் பயம்? யோவான் ஸ்நானகனுக்கு பெரிய பீப்புள் பவர் இருக்குதா, பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. இயற்கையாகவே அந்த அபிஷேகம் ஒரு பயத்தை எதிரிக்கு உண்டாக்கும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர். அது தானாகவே வரும். எவ்வளோ வீக்கான ஆளா இருக்கட்டும், அவர் ஒரு போஸ்டிங்ல உக்காந்துட்டாருன்னா அவர் மேல ஒரு பயம் ஒன்று வந்துடும் நமக்கு. அவர் வீக்கானவர், ஆனால் போஸ்டிங் ஸ்ட்ராங்கான போஸ்டிங். ஒரு சர்வாதிகாரி இருக்கிறாரு, ஆனால் வீக்காக தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே என்ன ஒன்று வந்துடும்? ஒரு பயம் ஒன்று வந்துடும். அந்த போஸ்டிங்குடைய பவர். அதே மாதிரி தான் உங்கள் அபிஷேகத்தினுடைய பவர். அது அப்படி இருக்கும். அது எதிரிக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பார்ப்போம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம். ஏன்? இவன் அடிக்கிறானா, உதைக்கிறானா, குத்துறானா? ஒன்றும் கிடையாது. அவன் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. 12வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இந்த அற்புத அடையாளம்லாம் இவங்க மேல நடக்க 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 இவங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன வருது? ஒரு பயத்தை உண்டாக்குது ஜனங்களுக்கு. ஆனா இதே பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக வேற மாதிரி இருக்கிறார். யாராவது இயேசுவை பத்தி கேட்டா மறுதளிச்சுட்டு ஓடி போயிடுவார். எதிர்காலத்தை பத்தின பயம். இயேசு அன்னைக்கு நைட்டு தான் அவரை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. மறுநாள் முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்துட்டார் தெரியுமா? நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன்? சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்றது? இல்லை, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, வழிக்கு பையாகிலும் எதையும் கொண்டு போகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் சாப்பிடணுமே, போவோம், மீன் பிடிக்க போவோம். எதிர்காலத்தை பற்றின பயம். அவ்வளவு பயந்து 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 இருக்கக்கூடியதான ஒரு பேதுரு. ஆனால் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க, ஒரு வசனத்தை கூட கூட்டிகிட்டே வருவார். ஒரு வேர்டு வரும். பேதுரு தைரியமாய் எழுந்து தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான். அந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும். தைரியம் தைரியம்ங்கிற வேர்டு வரும். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்றேன்? இது பேதுருவுக்கான தைரியம் இல்லை, அவன் பயந்தாங்கொள்ளி. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு தைரியம் உண்டு. அந்த தைரியம் என்ன செய்யுது தெரியுமா? எல்லாரையும் பயப்பட வைக்குது. என்ன பயத்தை உண்டாக்குது? பிசிக்கல் பயம் கிடையாது. இப்போ போலீஸ்காரர் நிற்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயம் வருது தானே? உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. ஆனாலும் உங்கள் வண்டி ஸ்லோ ஆகுதா? ஆகுது தானே? ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணும் போதே ஒருத்த வண்டி நிற்காம போகிறானா? போகிறான்ல. நமக்கும் அவனுக்கும் அதான் வித்தியாசம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை? அவங்ககிட்ட ஏன் அவன் நிற்காம போகிறான் தெரியுமா? அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவனும் இருந்தால் தான் நின்று காட்டுவானே. அவன் நிற்காம ஏன் போகிறான்? அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் அவன்கிட்ட பயமும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்? கையில் லைசன்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள பயம், பிடிச்சிருவாங்களோன்ற பயம். ஆனால் போலீஸ்காரோட போஸ்டிங் மேலே அவனுக்கு பயம் இல்லை, ஓடுறான். ஆனால் கையில் எல்லாம் வச்சிருக்கிற நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எங்கிட்ட இருக்கு, தைரியமாக நான் நிற்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் போலீஸ்காரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வருது இல்லை நமக்கு? சும்மாவே தானே பயம் வருது. நம்ம கொடுக்கும் போதே எவ்வளோ பவ்யமாக கொடுக்குறோம் இல்லை? ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்தை வைத்து கொண்டு நமக்கு எவ்வளோ பயம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயம். எங்க போய் நின்னாலும் நம்ம தான் பயப்படுறோம், அவன் பயப்பட மாட்டான். நான் எப்பவுமே நினைப்பேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பயம் இருக்கு. அது தானா வரணும். நாம பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான். நீங்க தைரியம், அதாவது நீங்க பயப்படக்கூடாதுன்றதுனா நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம், அது அர்த்தம் இல்லை. இயற்கையாகவே நமக்கு ஒன்று தோணணும், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், என்ன யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, எம்பசிக்கு, மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க. அந்த எம்பசியில் இன்டர்வியூக்கு போவோம். இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசலில் புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அமெரிக்கன் எம்பசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாசலில் புக்கை வச்சு படிப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க. நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ விசா கிடைக்காது போலையா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கேட்டார், கிடைக்காட்டி உனக்கு என்ன இப்போ நஷ்டம்னு கேட்டார். கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம்? நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த, நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போகிற, அனுமதிக்காமட்டு போக மாட்டேன். அந்த நிமிஷத்துலேருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது.
ஆண்டவர் எடுத்து போட்டார். கர்த்தருக்கு சித்தமானா போக போகிறோம். பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம் கரெக்டாக. கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம். அவர் என்ன கேட்பாரு, எம்பசிக்காரர், எதுக்காக போகிறீங்க? ப்ரீச்சிங்க்கு போகிறேன். எப்போ திரும்பி வரீங்க? 5 நாளில் வருவேன். விசா கொடுக்காட்டி என்ன பண்ணுவீங்க? இன்னும் கவலையே பட மாட்டேன் அப்படிம்பேன். அப்படியே சொல்லிடுவேன், கவலைப்பட மாட்டேன். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விசாக்காரங்கிட்ட கெஞ்சுவாங்க, சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார். ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15 நாட்டுக்கு மேலே போயாச்சு. எந்த நாட்டு எம்பசிக்கிட்டையும் எந்த காரணத்திலையும் நின்று பயந்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். விசாவே இல்லாமல் பிலிப்பை காந்தாங்க மந்திரி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். விசாவே தேவைப்படுது, ஆவியில் கூட்டிகிட்டு போயிட்டாரு. நமக்காவது இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பரிசுத்த ஆவியானவர். அவர் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பயம்? ஆனால் இன்னைக்கு பயம் யாருக்கு வரணும்? எதிராளிக்கு வரணும். அப்போஸ்தலரை கண்டு பயம் உண்டாயிற்று. ஆஃபீஸுக்கு போகும்போதே யோசிச்சுட்டு போகிறது, ஐயோ இந்த மேலதிகாரி இருப்பாரே, என்ன பண்ணுவானோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ? ஒன்றும் நடக்காது. தைரியமாக போங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் தைரியமாக நில்லுங்க. ஐயோ வேலை போயிட்டா என்ன ஆகும்? அந்த வேலை போகுதுன்னா உங்களுக்கு இன்னொரு வேலையை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சா தான் இந்த வேலையை உங்களை விட்டு தூக்குவார். இல்லை இந்த வேலை தான் கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சார்னா அந்த வேலையிலேருந்து உங்களை வேற யாரும் தூக்கவே முடியாது. அவ்வளோதான், யாரும் தூக்க முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஐயோ அவர்கிட்ட நம்மளே போயிட்டு பவியமாயிருவோம். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்போம். சாரி சார். இன்னத்துக்கு சாரி? சும்மாவே இருக்கட்டும் சார், 2 சாரி நீங்கள் வச்சுக்கோங்க, பின்னாடி ஏதாவது நான் தப்பு பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷனில் இருக்கட்டும். நம்ம அப்படி ஆயிடுறோம். பல நேரங்களில் நாம் எதுக்கு எடுத்தாலும் பயம், போய் நின்னா பயம். நல்லா வச்சுக்க மனசில். உங்களை கண்டு உங்கள் மேல் அதிகாரிக்கு ஸ்பிரிச்சுவலி பயம் வரணும். ஃபிசிக்கல் பயம் வரக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் பயம். சில நேரங்களில் நடந்த சம்பவம் தான். ஆவிக்குரியவர்களை ஏதாவது செஞ்சுட்டா ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும். ஒரு பாதிப்பு வந்த உடனே அவங்க அதுக்கப்புறம் இவனை தொடக்கூடாதுங்கிற பயத்தை கர்த்தர் அவங்க மேலே உண்டாக்கிடுவார். அது நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அவர் வாழ்த்துறாரோ இல்லையோ உங்கள் கிட்ட வரவே மாட்டார். எதுக்கு வம்பு இவனை போய் தொட்டுக்கிட்டு? அப்புறம் அவரே ஒரு நாள் நம்மகிட்ட சொல்வார், தம்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிக்குப்பா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நம்ம ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார். தூக்கத்தில் சொப்பனத்தில் பயத்தை உண்டாக்கி விட்டுருவார். ராஜாவை தூங்க விடாமல் பண்ணிடுவார். அவர் நினைச்சாருன்னா என்ன வேணான்னு செய்வார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ பயப்படாமல் இருக்கியாங்கிறத முதல் கேள்வி. அவருக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். யாக்கோபுக்கிட்ட நைட்டெல்லாம் பேசுகிறார், பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன். அப்பயும் அவன் பயப்படாமல் இருக்க மாட்டான். இந்த யாக்கோபை படிக்கும் போதெல்லாம், அதை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். யாக்கோபை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னா அவன் அப்படியே நம்மளை மாதிரி ஒரு ஆள். எதுக்கு எடுத்தாலும் பயம். எந்த காலத்துலேருந்து பயம்? அவன் வாலிப பிராயத்துலேருந்து சாகிற வரைக்கும் பயம். கிட்டத்தட்ட 50-100 வருஷம். அப்போ ஆரம்பத்தில் அண்ணனுக்கு பயந்து ஓடுவான். அங்கே போனால் லாபான் அவனுக்கு பயந்து வருவான். திருப்பி வந்தால் அண்ணனுக்கு பயம். அங்கேருந்து போனால் இவனுக்கு பசங்க 2 பேரும் போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவாங்க. அங்கே ஒரு பயம். திருப்பி வருவான். அவன் சொல்கிறான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். லைஃப் ஃபுல்லாக பயம். ஆனால் அவன் பயத்தில் அவனுக்கு ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவன் எப்பப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து அவனை ஆறுதல் படுத்தி கொண்டே இருப்பார். பயப்படாத பார். இன்னைக்கு நாம் அந்த ஸ்டேஜை தாண்டணும். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கு. உன் மேலே இருக்கிற அபிஷேகம் அடுத்தவனுக்கு தான் பயத்தை உண்டாக்கணும். உனக்கு என்ன செய்யக்கூடாது? நான் சொல்வேன், என் அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறது. என்ன தைரியம் தெரியுமா? என்னை எவனும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த தைரியம் இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் தைரியம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ரிமைனிங்கை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அபிஷேகம் என்பது த பவர் ஆஃப் அத்தாரிட்டி. அதிகாரத்தினுடைய, ஆண்டவருடைய அதிகாரம் நம்ம மேலே இருக்குதுன்றதால அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். சில பவர் ஆஃப் அத்தாரிட்டி.